இதாங்க கார்டலா ஹோட்டல். கிட்டத்தட்ட மால்ப்ரோ ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இங்கேருந்து ஸ்டேஷன் போனாலும் ஒரு கிலோமீட்ரு. 1850 ரூபா வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட், ட்வின் பெட்டு. இதில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 நைட்டு ஏகிய கட்டாவில் ஸ்டே பண்ணுறேன். பட் ஒரு நைட்டு புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணிட்டு நாளைக்கு இது பண்ணலான்ட்டு. ஸோ ரிசப்ஷனில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டேன், பாஸ்போர்ட் இதெல்லாம். ஓகே, தேங்க்யூ. ரூம் நல்லாயிருக்கு, ஹோட்டல் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு மால்ப்ரோ ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் உள்ளே இருக்குது. ஸோ எப்படி இப்போ வெளியே போகிறோம், வெளியே போகும்போது இதை விட கொஞ்சம் சீப்பாக, இதை விட பெட்டராக ஏதாவது இருக்கா அப்படின்னு இன்றைக்கி நைட் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எப்படி நம்ம ஃபுல் டே வெளியே போயிடுவோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் அடுத்த ஹோட்டலில் செக்இன் பண்ணலாம். ஒன்றும் பெட்டராக கிடைக்கலன்னா இதிலே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். மாடர்ன் ஹோட்டல் தான் போல் இருக்குது. கார்டு வச்சா தான் லிஃப்டில் ரூமுக்கு அடுத்த ஃப்ளோருக்கே வர முடியும். நம்ம ரூம் நம்பர் 208. ஹோட்டல் நீட்டாக இருக்குது, நோ டவுட் அட் ஆல். பட் ரூம் கொஞ்சம் சிறுசு, பட் நல்லாவே நீட்டாகவே இருக்குது. எஸ், நாங்கள் நம்ம ரூம். காஃபி மேக்கர், வாட்டர் பாட்டில், ஜாம் பேக்ட் ரூம் அண்ட் ஒரு சின்ன பாத்ரூம். பட் இட்ஸ் குட். $1850. 1850 ரூபாய்க்கு நல்லாவே நீட்டாகவே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா செகண்ட் நைட்டுக்கு இதையே புக் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் ரெடி ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தமிழன் சாய்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருக்கோம். அது தமிழன்னொடனே ஓகே, அது என்ன ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோட்டலேருந்து போகிறோம். போகல எஸ், உலகம் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே போகலாம் அப்படின்ட்டு வருது. ஏதோ சந்துக்குள்ள இருட்டுக்குள்ளே போகிறோம். நல்லா இருக்குன்னு நீங்கள் தமிழன்னாலே நல்லா தானே இருக்கும். நல்லா ட்ரெஸ்லிங்காக இருக்கு, லைட்டாக ட்ரெஸ்லாம் ஆகிற மாதிரி இருக்கு. கிணங்கா சந்து. இந்த ஊரே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. ஸ்ட்ரீட் இதெல்லாம் இந்த ஊரோட ஆர்கிடெக்சர், பில்டிங், வீடு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் இருக்குது தமிழன் சாய் பக்கத்தில் இருக்குது. வீடுகளை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லா வீடுகள்லாம் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்மளை. முன்னாடி வந்தோம், எவ்வளவு சின்ன சந்து. ஆமாம், ஸ்பீட் பிரேக்கர், ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர். உள்ள எல்லாம் வீடுகள், கார் உள்ளே வர முடியாது, ஒன்லி 2 வீலர்ஸ் தான் வர முடியும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப அழகாக இருக்குது. கேட் மன்னார், ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர். 10 வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் போது, இல்லை 2 வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா. ஆமாம்,
என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம். தமிழன் போட்டாலும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறோம். தெருல போய் பார்க்கலாம். ஏதாவது தெரியுதா கேமராவில்? தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுற மாதிரி எக்ஸ்பிரஷனில் தான் வச்சுருக்கிறேன். ஸ்டேஷன் இருக்கிற ரோட. ஆமாம், ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் போல் இருக்க. அதான் அது மாதிரி தான் இருக்கு. ஆல்பா மார்க் பார்த்தீங்க, ஞாபகம் தான் இருக்கு ஸ்டேஷன் வாசலில். கே சர்க்கிள் வியட்நாமில் அது ஃபேமஸ். கே சர்க்கிள், சர்க்கிள் கே வியட்நாமில் ஃபேமஸ்ஸு. எஸ்எம் டவர் மேலே போகிறோம். ஸ்டேஷன் ரோடு இல்லை. ஸ்டேஷனுக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் இடப்பட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த மலையபுரம் ஸ்ட்ரீட்டை பற்றி கேட்டேன், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுன்னு. அது க்ளோஸ் ஆகாது, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலான் இருக்காங்க. 11 மணின்னா நாங்கள் 12ன்னா 12க்கும் அது வைப்பாக தான் இருக்கும். நாங்கள் பார்க்கலாம், போய் பார்க்கலாம் எத்தனை மணி வரைக்கும் அது வைப்பாக இருக்குன்ட்டு. சிக்னல் வந்திருக்கு. அது யோகி கட்டால வந்து தமிழன்கிற ஒரு பேரை பார்த்தோடனே கொஞ்சம் பெரிய உற்சாகம் ஆயிடுச்சுங்க. அயராட்டா ஹோட்டல். ஆமாம், அயராட்டா ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது அயராட்டா. ஓகே, அயராட்டாவில் எவ்வளோ நைட் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கெவின்டன் ஹோட்டல். முடிஞ்சா நாளைக்கு மாறிடலாம், பார்ப்போம். ங்கிறது வந்து ஒரு 50 ரூபா. 10,000ங்க 55 ரூபா. அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோடு சொல்கிறோம். இல்லைன்னா 53 ரூபா தான் வரும். 55 ரூபா நான் பண்ண எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. 9,000ன்னா அதுக்கும் கீழே 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் இங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னும் சீப்பாகவே இருக்குது. இந்தோனேஷியா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பஸ்ஸு, அப்புறம் கிராபு, அதுக்கப்புறம் ட்ரெயின். ட்ரெயின் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்கோர்ஸ் இது ட்ரெயினும் கிராபும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கிராப் கொஞ்சம் கூட இருக்கும். பட் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண வேண்டிய நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாங்க இல்லையா. இல்லை, 50 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் போகிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே நம்ம அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாரா இல்லை வேறு எங்கேயும் கூப்பிட்டு போகிறாரா இல்லை பார்ப்போம். Which one? Here? Yeah. No. No. In Tamil chai. இல்லைங்க, இந்த ஏரியாவில் இறங்கி நம்ம தமிழனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ தில்ராணி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணி
மேப்பை போட்டு போயிட்டுருக்கேன். இது ஒரு 21,000 ரூபா, கிட்டத்தட்ட 115 ரூபா. ரொம்ப ஆசையாக இருந்தேன் தமிழ்னு பிடிக்கலான்ட்டு. வந்தால் வேறு ஏதோ ஒரு ரோடு. அப்புறம் அங்கே உள்ள ஜனங்கள்கிட்ட கேட்டால் அவங்க வந்து நேராக அந்த சிக்னலில் போய் ரைட்டில் போய் சொன்னாங்க. பட் கூகுள் மேப்பில் பார்த்தா 15 கிலோமீட்டர்னு. சரி, இப்போ மணி 8:30, மழை வர தூத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் போயிட்டு இடையில மாட்டிக்கிட்டு கடைசியில் சாப்பாடு இல்லாமல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஊபரை போட்டு சரி அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். பக்கத்தில் பார்த்தா தில்ராணி இருந்துச்சு. ஓகே, தில்ராணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தில்ராணிக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஏரியாவில் இருக்குன்னே தெரில. எல்லாம் இப்போ அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஹோட்டலுக்கு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. பட் இல்லைங்க, ஏதோ சுற்றி வருது. அதான் ஹோட்டல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இங்கே பாண்டிச்சேரி மாதிரி எல்லா தூரம் பார்க்க ஒன்றுக்குள்ளவே இருக்கு. சூப்பராக இருக்கு. லேக்கா சுத்தலை வந்து பகலில் வந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. லேக் இருக்கு, ரைட்டில் இருக்க லேக் தான் நினைக்கிறேன். இருட்டில் ஒன்றும் தெரில. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிட்டி பாருங்கள். காம்பேக்டாக இருக்குது. இது எந்த ரோடுன்னு தெரியல. இஸ் இட் மால்பரோ ஸ்ட்ரீட்? இஸ் இட் மால்பரோ? தட் ஒன் இஸ் மால்பரோ. ஆப்போசிட் ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட் அண்ட் லெஃப்ட் இஸ் மால்பரோ. ஓ, ஓகே ஓகே. ஓகே. இது மால்பரோ ஸ்ட்ரீட் இல்லை, அது பக்கத்தில் உள்ளதான். மால்பரோங்கிறது நேராக போகணுன்னாரு, அதை தாண்டி போகணுன்னாரு. இங்கேயே எப்படி இருக்குன்னா அப்போ மால்பரோ எப்படி இருக்கும்? அவங்க சொன்னது கரெக்டு தான் போல் இருக்கும். Zero kilometer Jogja. 0 kilometer. Oh. பாருங்க ஜனங்கள் என்ன என்ஜாய் பண்றாங்க. வா, இந்த கொண்டாட்டம் ஜார்த்தால இல்லையா? ஜார்த்தா
கிலோமீட்டர் இருக்கு நம்ம போக வேண்டிய இடம். ராணி இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கிறதா இருந்தால் கூட நான் இதோட பெட்டராக இதோட சீப்பாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே மாத்திரம் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் அலைஞ்சி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ ஹோட்டலுக்கு அலைஞ்சேன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதாயிரும். நாளைய ப்ரோக்ராமு என்ன பண்ணணும் எப்படி போகணுங்கிறத பார்க்குறது கேட்டு போயிடும். சரி பரவாயில்ல, அதனால் நாளைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிராப்புக்கு ஸ்டேஷன் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் முதல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 250 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா. ஓகே, பாலியில் வந்து 4 days இருக்க பாலியில் தங்குற ஹோட்டல்ஸ் நான் புக் பண்ணல. அப்புறம் டனாங், வியட்நாமில் டனாங்கும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சும்மா வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தாலே பில்லு பெரிய பில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒரு வழியில் வந்துட்டோம், சாப்பிட்டு தான் ஆகணும். தில் ராணி பார்க்க சூப்பராக இருக்குது. எப்படியோ 2 லட்ச ரூபா பில்லு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ ஆகுது. ஹலோ, நம்ம சைட். ஸோ இட்ஸ் an Indian restaurant? Indian restaurant. Okay. For how many people? Only one. Maybe you want it there? Still? Yes, here. Okay. Yeah. Okay, this is food menu. This is a beverage. You want to order it now, later? Huh? You want to order it now, later? Now, eat now. No. What's the side dish for non? Side dish for non? Non-vegetarian here. This is vegetarian. Okay. These are all vegetarian. Vegetarian. Yes, vegetarian. Non is side dish? Non-vegetarian. Like this. We have biryani. Side dish, side dish. Only this. For thali set, giving plain non, butter chicken, dal tadka, chole masala, no, Onion pickles. onion pickles, raita, no curd, No curd. no curd. Okay, sure. Okay, go for thali set, non-veg. Non-vegetarian. Yeah, non-vegetarian thali set. I need your name. What is your name? Hmm? What's your name? My name is Annadurai. Anna, A-N-N-A. Annadurai, D-U-R-A-I. Okay, can I take the menu? Yeah, please. Okay, Thank you. yes, menu. ஸோ ஒரு நான்வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். தாலின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் கிடையாது, பிரியாணி. 99,000 ரூபாய். ஹலோ, பரவாயில்ல, நான் கூட பயந்தேன் ரொம்ப இதாக இருக்க மாட்டேன். அதில் ஓகே, மெனு வரட்டும். ஃபுட்டு வந்துடுச்சு. நான்வெஜ் தாலியில் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக பிரியாணி. இது பேர் ஏதோ இங்கே சிக்கன், இதெல்லாம் அது கர்டு, இது ரைத்தா, நான்.
ஸோ கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபுட் லாகர் மாதிரி இந்தியன் ஃபுட் சர்ஜன் இன் அப்ராட் அந்த மாதிரி ஆகிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இது கொஞ்சம் டால் மக்கானியா, அது கொஞ்சம் இனிக்குது. சென்னா மசாலா பரவாயில்ல. சிக்கன் பட்டர் சிக்கன் நல்லாயிருக்கும். நல்லாவே இருக்குது, ஃபுட் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, நான் சாப்பிட்டுட்டு திரும்ப மீட் பண்ணுறேன்.